கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான ஆவணங்களை பொய்யாக புனைந்து பரப்பியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசி, வணக்கம். சவுக்கு சங்கரை விசாரணைக்க ஒரு நாள் அனுமதி கொடுத்திருக்கிறது எழும்பூர் நீதிமன்றம். அப்படிங்கும் போது எப்பொழுது இந்த விசாரணை துவங்கும் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள் என்ன? அதாவது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்புடைய ஆவணங்களை பொய்யாக புனைந்து பரப்பியதாக சிஎம்டி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த அடிப்படையில் ஏற்கனவே அவர் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 15 நாட்கள் நீதிமன்ற காவல் நிறைவு பெற்ற நிலையில் இன்று நேற்றைய தினமே கோவை மத்திய சிறையிலிருந்து புழல் மத்திய சிறைக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். இன்று காலை புழல் மத்திய சிறையில் இருந்து எழும்பூர் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டார். தலைமை நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் மாஜிஸ்ட்ரேட் இன்று 6 மணி வரை, அதாவது ஒரு நாள் கணக்கு எடுத்து இன்று மாலை 6 மணி வரைக்கும் அவரை விசாரணைக்கு அனுமதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். பேப்பரில் இருக்கக்கூடிய சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தின் 3வது தளத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் 6 மணிக்கு விசாரணை நிறைவு பெற்று அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சசி. ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.